Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பாபா மாஸ்டர் பண்ண காராமணி சன்னா மசாலா ரெசிபி தான். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் கொண்டக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிட்டு இது ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இது மினிமம் 6 hours ஊற வைங்க. மேக்ஸிமம் ஓவர் நைட் ப்ரிஃபரபிள். அடுத்து இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப் வெள்ளை காராமணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எனக்கு வந்து தட்டைப்பயிறு தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை காராமணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சிருக்க காராமணி அண்ட் வெள்ளை சுண்டலை ஆட் பண்ணிட்டு 3 கப் தண்ணி விட்டு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் கொண்டக்கடலை. நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். இதை மூடி வச்சு இப்போ விசில் விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். காராமணி அண்ட் சுண்டல் சூப்பராக வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்து இதில் ஒரு பார்ஷியல் அமௌண்ட் மட்டும் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சிருக்க சுண்டலை ஒரு பார்ஷியல் அமௌண்ட் எடுத்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 8 காஷ்மீரி ரெட் சில்லி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் ஓமம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், மறக்காம போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி மூக்கு, 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ எல்லா இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை ஒரு மிதமான சூட்டில் வச்சு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இது வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை ரிமூவ் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சன்னா மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஸ்டெப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அடுத்து அதே கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் சாத்தே பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நல்லா சாத்தே பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அது 1 கப் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்கு. அடுத்து டேஸ்ட்டுக்கு உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ கம்ப்ளீட்டாக குக் ஆயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இது நீங்கள் வேணும்னா பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். வெங்காயமும் நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கோங்க வேணும்னா. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க, ட்ரை மேங்கோ பவுடர். இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கு ஆட் பண்ணிங்கன்னா. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஒரு மசாலா வந்து ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தில் மசாலா நல்லா அப்ளை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 10-15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. சால்ட் அண்ட் ஸ்பைஸ் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு குக் பண்ணிடுறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம வேக வச்சிருக்க நவதானியம் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குன்னு ஆட் பண்ணல. இதில் மசாலா இறங்குற வரைக்கும் இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க நவதானிய பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிரேவி நல்லா ரிச்சாகவும் திக்காகவும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பாயில் கொடுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இந்த கிரேவி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சூப்பர் யம்மி சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு வித் காராமணி. ஒரு பவுல்ல 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு வந்து நீங்க சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்க மைதா மாவு மட்டும் தான் ஆட் பண்ணணும். மைதா மாவு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு,
1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை நல்லா தயிர் கூட நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு தண்ணி ஆட் பண்ண வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு கூட நல்லா தயிர் கம்பைன் ஆயிடுச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்ட் டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒட்டா ஊற்றிடாதீங்க. நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணிக்கோங்க டோவை. இப்போ நீங்கள் ரொம்ப நீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து தேய்ச்சி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ நீங்கள் நல்லா நீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இப்போதைக்கு நீங்கள் வெறும் டோ மாதிரி நீங்கள் பூரிக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டோவை ஒன்ஸ் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீட் பண்ணிங்கன்னா ரப்பரி ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு மட்டும் நீட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே நீட் பண்ணாதீங்க. அடுத்து இதை ரோல் பண்ணிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த பூரிக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணி தெளிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பூரி மாதிரி ஷீட் பண்ணிட்டேன். இதை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் ஆட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயை நீங்கள் அப்பப்போ மேலே ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உப்பி வரும் உங்களுக்கு பூரி. இது அவ்வளோக்கா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகாது. கொஞ்சம் பேல் எல்லோவாக தான் இருக்கும். நீங்கள் அப்பயே ரிமூவ் பண்ணிக்கலாம். குக் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பூரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடுறேன். இந்த பூரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சன்னா மசாலா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை மேலே தூவி இறக்கிக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் சன்னா மசாலா பவுடர் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மசாலாவை லெமன் அண்ட் ஆனியன் ஸ்லைசஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பண்ணி வச்சிருக்க பூரியோட நம்ம சன்னா மசாலா சர்வ் பண்ணலாம். நல்லா சூடாக பரிமாறுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Ishweta. See you guys in my next video.